வேதாகம காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா நிறைய ஜாதிகள் இருந்தாங்க. தனிப்பட்ட மனுஷங்களும் எழும்பினாங்க. அதுலயும் கர்த்தர் இவங்க இருக்கவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அழிக்கணும்னு சொன்ன ஒரு சில ஜாதிகளை பத்தி தான் நம்ம வரிசையா பார்க்க போறோம். அதுல ஒண்ணுதான் அமலேக்கியர். வேதத்துல இப்படிப்பட்ட ஜாதிகள் எந்த வம்சத்திலிருந்து வந்தது, இவங்க ஏன் இஸ்ரவேலர்களை அழிக்கணும்னு நினைச்சாங்க, தேவன் இவங்களுக்கு என்ன செஞ்சாரு, அதை பத்தி எல்லாம் தான் நாம பார்க்க போறோம். கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த எல் ரேமா வேர்ட் ஆஃப் காட் சேனல் மூலமா சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பெயர் சசி ஜேசன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிரா அநேக ஜாதிகள் இருந்தது. அமலேக்கியர்கள், அம்மோனியர்கள், பெலிஸ்தர், அசீரியர், ஏதோமியர், மோபாபியர், கானானியர்னு சொல்லி நிறைய பேரை நம்ம பார்க்கலாம். அதுல நாம முதலாவதா இந்த அமலேக்கியர்களை பத்தி பார்க்க போறோம். இந்த அமலேக்கியர்கள் வேதாகம காலத்துல இருந்து, அதாவது இஸ்ரவேலர்கள் எகிப்துல இருந்து விடுதலையாகி போனதுல இருந்து இவங்க ரொம்பவும் பிரபலமான ஒரு ஜாதியா இருந்தாங்க. ஆனா இவங்க எவ்வளவு பிரபலமானவங்களா இருந்தாங்களோ அவ்வளவு சீக்கிரம் அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க. இந்த அமலேக்கியர்கள் அவங்க வாழ்ந்த காலத்துல ரொம்ப செழிப்பாவும் முரட்டுத்தனமாவும் நிறைய ஜனங்கள் இருந்த ஒரு கூட்டமாகவும் இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து கானானுக்கு வர சமயத்துல இந்த அமலேக்கியர்கள் கானானுக்கு தெற்கே இருக்கிற ஒரு பகுதியிலையும் சீனாயோட ஒரு பகுதியிலையும் இவங்க அதிகமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. யார் இந்த அமலேக்கியர்கள்? இவர்களுடைய பூர்வீகம் என்ன? இவங்க எந்த சந்ததியில இருந்து வந்து இஸ்ரவேலர்களுக்கு எதிராக மாறினாங்க? அதை பத்தி எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நம்ம வேதத்தை கரெக்டா வாசிச்சுட்டே வரும்போது அதுல ஏசாவின் வம்ச வரலாறை நம்ம வாசிக்கும் போது அதுல அமலேக்கு அப்படின்ற ஒரு பேரை நம்ம வாசிச்சிருக்கோம். இந்த அமலேக்கு ஏசாவோட மூத்த குமாரனான எலிபாஸ் என்பவனுடைய மறுமனையாட்டியாகிய திம்னாத்துக்கு பிறந்தவன்னு ஆதியாகமம் 36வது அதிகாரம் 12வது வசனத்தை படிச்சா நமக்கு நல்லா தெரியும். ஏசா கூட 14 பிரபுக்களோட பெயர்களையும் நம்ம வாசிக்கும் போது அதுல அமலேக்கியருடைய பெயரும் வருது. அந்த காலத்துல நல்ல செல்வ செழிப்போடு வாழ்ந்தவன் தான் இந்த அமலேக்கு. அப்படின்னு சொல்லும்போது இவர் ஏதாவது ஒரு ராஜ்யத்திற்கு கீழே இருந்தாரா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க வேண்டாம். அந்த காலத்துல அதிகப்படியான ஆடு மாடு ஒட்டகம், நிறைய வேலையாட்கள், கூடாரம், இப்படி நிறைய வச்சிருக்கவங்கள அவங்க பெரும் பணக்காரர்களா இருப்பாங்க. நிரந்தரமா ஒரு இடத்துல தங்க மாட்டாங்க. ஆடு மாடுகளுக்கு எங்கெல்லாம் உணவு கிடைக்குமோ அங்கெல்லாம் இவங்க தங்களுடைய கூடாரங்களை போட்டு அந்த இடத்துல ஆக்கிரமிச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க தான் இந்த அமலேக்கியர்கள். இந்த அமலேக்கு பிரபுவோட வம்சாவளியில வந்தவங்க தான் இந்த அமலேக்கியர்கள். இதை பெரும்பாலான வேத பண்டிதர்களும் ஒத்துக்கொள்றாங்க. ஆனா இது சிலர் ஏற்றுக்கொள்றது இல்லை. ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த அமலேக்கு ஏசாவுடைய குமாரனுடைய வம்சத்திலிருந்து வர்றாங்க. ஆனா ஆபிரகாம் காலத்திலேயே அமலேக்கியர்கள் இருந்தாங்க அப்படி என்பதற்கான வசன ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆதியாகமம் 17:7 வசனத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும். அமலேக்கியர்கள் உண்மையிலேயே அமலேக்கின் சந்ததியினர் தான். பின்பு ஏன் ஆபிரகாம் காலத்துல அமலேக்கியர்கள் வந்ததா வேதம் குறிப்பிடுதுன்னு நம்ம பார்த்தோம்னா, ஆதி ஆகமத்தை எழுதுன யாருன்னு பார்த்தோம்னா மோசே தான் எழுதுறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும். மோசே ஆதி ஆகமத்தை எழுதும் போது காதோசின் தென்புறம் மற்றும் நாகோஸ் பாலைவனம் இந்த மாதிரியான பகுதிகளில் அமலேக்கியர்களுக்கு கைதான் அதிகமா ஓங்கி இருந்தது. அதனாலதான் ஆதி ஆகமத்துல இந்த பகுதியில இவங்களோட பேரை குறிப்பிட வேண்டி இருந்தது. அமலேக்கிய நாடு அப்படின்னு சொன்னாரோ தவிர ஆபிரகாம் காலத்துல அமலேக்கியர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி மோசே எங்கேயுமே குறிப்பிடல. மோசே அப்படி எழுதுனதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, வேதாகமத்தை வாசிக்கிற இஸ்ரவேலர்கள் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அது எந்த பகுதியில நடக்குதுன்னு ஞாபகம் வரணும், தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் மோசே அதை எழுதுறாரு. ஆபிரகாம் காலத்துல அமலேக்கியர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலயுமே குறிப்பிடப்படல. அதுக்கு எந்த ஒரு சரித்திர ஆதாரமும் இதுவரையும் கிடைக்கவும் இல்லை. ஏசாவுடைய மூத்த குமாரனான எலிபாஸ் என்பவனுடைய மறுமனையாட்டியான திம்னாத்துக்கு பிறந்தவன் தான் இந்த அமலேக்கு அப்படின்றது தான் சரியான ஒண்ணு. அமலேக்கு என்றதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பள்ளத்தாக்குல குடியிருக்கிறவன் அர்த்தம்.
துவக்க காலத்துல இவங்க பாலஸ்தீனாவில் தென்பகுதியில் இருக்கிற காதோஸ் வனாந்திரத்துல வரையிலும், மேற்கு புறல சீனாய் மற்றும் பெனிசுலா மலை பிரதேசத்தில் வரையிலும் இவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. வடக்குல அரேபியா வரையிலும் பரவி இருந்தாங்க. நியாயாதிபதிகளுடைய காலத்துல இவங்களுடைய எல்லை எப்ராஹிம் மலை வரையும் பரவி இருந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட காலத்துல அவங்களுடைய நிறைய பேர் எழும்பி யுத்தம் பண்ணாங்க. அதுக்கெல்லாம் முன்னோடியா இருந்தவங்க தான் இந்த அமலேக்கியர்கள். இவங்க தான் முதல்ல இஸ்ரவேலர்களோட யுத்தம் செஞ்சவங்க. சீனாய் மலையிலிருந்து ரெவிதீமில இவங்க இஸ்ரவேலர்களை எதிர்த்தாங்க. அமலேக்கியர்கள் என்னதான் ஏசாவின் சந்ததியினரா இருந்தாலும் விக்கிரக வழிபாட்டை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இவங்களுடைய பிரதானமான தெய்வம் என்னன்னா சீன் மற்றும் அஸ்தரோட் தான். இந்த சீன் தெய்வம் இவங்களுக்கு மட்டும் இல்ல, சுத்தி இருந்த நிறைய ஜனங்களுக்கும் இது தெய்வமா இருந்தது. இதுக்கு முன்னாடி கர்த்தர் ஏன் மோசையை கொல்ல நினைச்சாரு அப்படின்ற வீடியோல இதை பத்தி நாம தெளிவா போட்டிருக்கோம். நீங்க அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா மேல லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். இந்த தெய்வங்களை இவங்க வழிபடுற விதம் ரொம்பவும் ஆக்ரோஷமா இருக்கும். நரபலிகள் இந்த இடத்துல ரொம்ப சர்வ சாதாரணமா நடக்கும். இது தவிர இன்னும் சின்ன சின்ன தெய்வங்களையும் நிறைய இவங்க வணங்கிட்டு வந்தாங்க. இவங்க அடிமைகளா பிடிச்சிட்டு வர ஜனங்களை கஷ்டப்படுத்தி அவங்க உடல் உறுப்புகள் எல்லாம் எடுப்பாங்க. குறிப்பா கண்ணு, நாக்கு, விரல் இதெல்லாம் அந்த விக்கிரகங்களுக்கு காணிக்கையா படைப்பாங்க. சரீரத்தை நெருப்புகளை தகனிச்சிடுவாங்க. இவங்களுடைய பிரதானமான தொழிலே விவசாயம் தான். நல்ல தொழிலா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா இவங்க முக்கியமா கவனத்தை செலுத்தினது கொள்ளை அடிக்கிறதுல தான். தனியா போறவங்களை கொள்ளை அடிக்கிறதெல்லாம் கிடையாது. போர் என்ற பெயர்ல அதை சுற்றி இருக்கக்கூடிய இனத்தை எல்லாம் அழிச்சிட்டு அவங்களுடைய கால்நடைகளையும் அவங்களுடைய உடைமைகளையும் எல்லாம் எடுத்துட்டு வந்துருவாங்க. இதுதான் இவங்களுடைய பிரதானமான ஒரு தொழிலாவே இருந்தது. இப்படி உங்ககிட்ட நிறைய பொல்லாத சுபாவங்கள் இருந்தது. அதோட கூட இஸ்ரவேலை எதிர்க்கிறதையும் சேர்த்துக்கிட்டாங்க. தேவன் சும்மா இருப்பாரா? தேவனுடைய கோபம் இவங்க மேல பத்தி எரிஞ்சிடுச்சு. இவங்களுக்கு தேவன் என்ன செய்ய போறார் அப்படின்றத மோசே மூலமா வெளிப்படுத்தினார். யாத்ராகமம் 17வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ நினைவு கூறும் பொருட்டு ஒரு புத்தகத்திலே எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடி நான் நாசம் பண்ணுவேன் என்றார். அது மட்டும் இல்லாம பிழையாம் தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் இந்த அமலேக்கியர்களுக்கு என்ன செய்ய போறார், அப்படி அவர்களோட முடிவு எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறார். என்னாகும் 24வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, அமலேக்கு முந்தி எழும்புவான், ஆனாலும் அவன் முடிவிலே முற்றிலும் நாசமாவான் அப்படின்னு சொல்லி போட்டுது. என்னதான் தேவனுடைய வார்த்தை அமலேக்கியர்களுக்கு விரோதமா இருந்தாலும் கர்த்தர் அவங்களை உடனே அழிக்கல, கொஞ்ச காலம் விட்டு வச்சிருந்தார். ரெவிதீம்ல நடந்த யுத்தத்துல இஸ்ரவேலர்கள் கிட்ட தோத்து போய் ஓடின அமலேக்கியர்கள் பிரச்சனையை அத்தோட விடல, திரும்பவும் தங்களை பலப்படுத்திக்கிட்டு 1 வருஷத்துக்கு அப்புறம் இஸ்ரவேலர்களோட யுத்தம் பண்ணி அவங்களை ஜெயிச்சு ஓர்மா மட்டும் துரத்துனாங்க. இதை என்னாகும் 15:45 நம்ம வாசிக்கலாம். இப்படி ஓடின இஸ்ரவேலர்கள் பல காலம் காதேசிலேயே தங்கி சுத்தி திரிஞ்சிட்டு இருந்தாங்க. அதை உபாகமம் 1:46 வாசிக்கலாம். அதுக்கப்புறம் நியாயாதிபதிகள் காலத்துல மோவாபிய ராஜா எக்லோனோட தலைமையில திரும்பவும் அமலேக்கியர்கள் கூட்டணி சேர்த்துக்கிட்டு இஸ்ரவேலர்களோட போர்ல ஜெயிச்சாங்க. இஸ்ரவேலர்கள் 18 வருஷம் இவங்க கீழே அடிமை வாழ்க்கை வாழ்ந்தாங்க. இதை நாம நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 12-14 வசனத்துல நம்ம படிக்கலாம். அதுக்கப்புறம் கிதியோனோட காலத்துல பலமுறை இஸ்ரவேலர்கள் மேல படையெடுத்து வந்து அவர்களை எதிர்த்துட்டு வந்தாங்க. இதை பத்தி நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1-3 வசனத்திலையும் நம்ம பார்க்கலாம். என்னதான் இந்த இஸ்ரவேலர்கள் அமலேக்கியர்கள் இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்திக்கிட்டே வந்தாலும் கர்த்தர் இந்த அமலேக்கை குறித்து சொன்ன அந்த சாபமான வார்த்தை அவங்க தலை மேல கத்தி மாதிரி தொங்கிட்டே தான் இருந்தது. காலம் எவ்வளவு கடந்தாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை மட்டும் மாறவே மாறாது. கர்த்தர் தான் சொன்ன வார்த்தையை மறக்காம எப்படி அதை நிறைவேற்றினார் அப்படின்றத இந்த அமலேக்கியரோட வாழ்க்கை ஒரு நல்ல உதாரணம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வந்தபோது அவர்களை அமலேக்கியர் வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன் என்றார். சவுல் ராஜா மூலமா அமலேக்கியர்களை அழிச்சு அவங்களோட ராஜாவான ஆகாக்கையும் கொன்னு போட்டாங்க. அதோட கூட இந்த அமலேக்கியர் அழிஞ்சாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை.
தாவீதின் நாட்கள்ல பலமுறை தாவீது அமலேக்கியர்களோட யுத்தம் பண்ணி அவங்களுடைய கிராமங்கள் எல்லாம் அழிச்சாருன்னு சொல்லி வேதத்துல நாம பார்க்கிறோம். தாவீது பண்ண இந்த காரியத்தால தாவீதை பழிவாங்க சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டே இருந்த அமலேக்கியர்கள் தாவீதின் மனைவிகளையும் அவரோட பொருள்களையும் கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. தாவீது தன்னுடைய ஆட்கள்ல 400 பேரோட கூட போய் அமலேக்கியரை மடங்கடித்து தன்னுடைய உடைமைகள் எல்லாம் திரும்ப கொண்டு வராரு. யுத்தம் நடந்துட்டு இருந்த நேரத்துல ஒட்டகங்களை ஏறி ஒரு 400 அமலேக்கிய வாலிபர்கள் மட்டும் தப்பிச்சு ஓடி போறாங்க. அவங்கள தவிர மற்ற யாருமே தாவீது உயிரோடு வைக்கல. இப்படி தப்பிச்சு ஓடின இந்த அமலேக்கியர்கள் சேயீர் மலைதேசத்துல போய் குடியேறினாங்க. அதுக்கப்புறம் அமலேக்கியர்கள் இஸ்ரவேலர்களோட வழியில குறுக்க வர அளவுக்கு அவங்களுக்கு பலமும் இல்லை. ஆனாலும் கர்த்தர் அவங்களை விட்டு வைக்கல. தான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். எப்படி நிறைவேற்றினாருன்னு தெரியுமா? எசேக்கியா ராஜாவோட காலத்துல இஸ்ரவேலர்களின் எண்ணிக்கை அதிகமா பெருகினதுனால தங்களை சுற்றி இருந்த பகுதிகள் மேல படையெடுத்து அங்க இருந்தவங்களை ஜெயிச்சு தாங்க ஜெயித்த அந்த பகுதிகளை இஸ்ரவேலர்கள் குடியேறினாங்க. அதுல சில சேயீர் மலைதேசத்துக்கு போய் அந்த பகுதியை பிடிக்கணும்னு யுத்தம் செஞ்சாங்க. அங்க குடியிருந்தவங்க யாருன்னா இந்த அமலேக்கியர்களாம். இஸ்ரவேலர்களோட தாக்குதலை சந்திக்க பலன் இல்லாத அமலேக்கியர்கள் எல்லாரும் வேரோடு அழிஞ்சாங்க. அதுக்கப்புறம் அமலேக்கியர்கள்னு சொல்ற ஒரு இனமே இந்த பூமியில இல்லாம போயிடுச்சு. இதோட நாம இஸ்ரவேலர்களை எதிர்த்த இன்னொரு இனத்தை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.